சென்னை வெள்ள பாதிப்பால் உடைமைகளை இழந்து பரிதவிக்கும் மக்களுக்கு பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்பினர் நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். இது தொடர்பாக தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். மாதృభూమి தினப்பத்திரம் மாதృభూమి மலையாள பத்திரிகையிலே போட்டு தமிழ்நாடுக்கு இந்த மழை வந்து தண்ணி மூடி இருக்குது. அவ மலையாளக்கரை கம்ப்ளீட் வாட்டர் பாட்டில் பிஸ்கட்டு ரஸ்க்கு பால் பேக்கெட்டு ஃபுட் ஐட்டம்ஸு ரெடி ஃபுட்டு எல்லாமே மாതൃഭൂമി ഓഫീസിൽ എത്തിച്ച് അവിടെ നിന്ന് റീപാക്ക് பண்ணி 150 ലോഡ് ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ വന്നിരിക്ക്. അപ്പോൾ നമ്മുടെ മുല്ലപ്പെരിയാർ ഭാഷാ പ്രശ്നമേ ഒന്നുമേ അല്ല. നമുക്ക് കേരളം എന്ന് പറഞ്ഞാൽ இந்த சகோதர பிரதர் சம்ஸ்தானம். எவ்வளோ பண்ணால் கூட அது பத்தாது. அத்தனை பேருக்கு அவ்வளோ மோசமாக கண்டிஷன் இங்கே இருக்குது. வந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாரும் வந்து நிறைய செய்யணும். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு வீடுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஐ ஃபீல் நாங்கள் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன தேவை, அவங்களுடைய அடிப்படை தேவைகள். மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல குடிக்க தண்ணி கிடையாது, சானிட்டரி நாப்கின்ஸ் கிடையாது, சுகாதாரமான விஷயங்கள் கிடையாது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா ஈவன் சாப்பிட்றதுக்கான பிரெட் பிஸ்கட் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடிப்படையாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். நம்ம வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாச்சு போயிட்டு அங்கே லாக் ஆகிட்டு இருக்கவங்களை ரிலீஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 5000 பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு மோர் தென் வந்து ஒரு 3 lakhs ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ரிலீஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், வெதர் இட்ஸ் ஃபுட் ஆர் க்ளோத்ஸ், பிளாங்கெட்ஸ், ஸ்நாக்ஸ், சின்ன பேபிஸ்க்கு தேவையான பொருட்கள், லேடிஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா சார்ட் பண்ணிட்டு எல்லா ஏரியாஸ்க்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று ஃபுல் டே டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தோம். சைதா பெட், அதுக்கப்புறம் சிந்தாரி பெட், கிரீம்ஸ் ரோட் ஏரியாலெல்லாம் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எத்திராஜ் மகளிர் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரங்கத்தை வந்து எல்லா ஒரு சில என்ஜிஓக்கள் அவங்களுடைய கலெக்ட் பண்ணுற பொருட்கள், எங்கள் கல்லூரி சார்பில் கலெக்ட் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு மையமாக சென்டராக வச்சு அங்கே இருந்து பல இடங்களுக்கு தேவையான பொருட்களை தேவையான இடங்களுக்கு நாங்கள் வந்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம்.